இப்போது கரி ஆனந்த சங்கரி மீது சர்ச்சையை முன்வைத்திருக்கக்கூடிய கனடாவினுடைய குறித்த ஆங்கில ஊடகம் 2010 ஆண்டு காலப்பகுதியில் சன்சி கப்பல் கனடாவுக்கு சென்ற போது அதில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிட்டு அன்றைய காலப்பகுதியில் அந்த சன்சி கப்பலையே அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்திய அந்த வரலாறை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது கரி ஆனந்த் சங்கரி இந்த கடிதத்தில் இவ்வாறான நிலைப்பாடுதான் எடுக்கப்பட்டதாக அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சில நெருக்கமானவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்த குடியுரிமை விவகாரம் எவ்வாறு குறித்த நபர் கனடாவில் குடியுரிமை கோரினாரா அல்லது கனடாவில் குடியுரிமை கோருவதற்கு இந்த நடைமுறையை பின்பற்றினாரா என்று தேடி பார்க்கின்ற போது இந்த குடியுரிமை திணைக்களம் அவருக்கான முதல் விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது. அதன் பின்னரும் இன்னும் ஒரு நிராகரிப்பு இடம்பெறுகிறது. சிபிஎஸ்ஏ அடுத்த கட்டமாக நிராகரிக்கின்றது. இவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர் என்று. எவ்வாறு இவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர்? இவர் பிரித்தானியாவிலே அகதி தஞ்சம் கோரி இருக்கின்றார். பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோருகின்ற போது குறித்த நபர் அந்த இடத்திலே அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் அல்லது விடுதலை புலிகளுக்கு செயற்பாடுகளோடு தொடர்புபட்டவர் என்கின்ற விவகாரம் பிரித்தானியாவில் வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கனடாவிலே ஏனைய நாடுகளில் சில குடியுரிமை கோரப்பட்டதா என்று ஒரு வினாவுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் பிரித்தானியா என்கின்ற தகவலை வழங்கியிருந்தார். அந்த தகவலின் அடிப்படையில் பிரித்தானியாவில் அவருடைய அந்த இலக்கத்தின் அடிப்படையில் தேடுகின்ற போது அவர் பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் என்கின்ற அடிப்படையில், அதனால் இலங்கையிலே வசிக்க முடியாது என்ற அடிப்படையில் அங்கு அவர் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார். அதனால் அவர் கனடாவில் அகதி தஞ்சம் கோர முடியாது என்று பிரித்தானியாவை மேற்கோள் காட்டி கனடாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை குடிவரவு குடியகல்வு திணைக்களமும் அதே போன்று கனடாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்ஏ நிறுவனமும் முடிவு செய்கின்றது. இந்த இரண்டு நிராகரிப்புகளையும் அடுத்து அந்த விவகாரம் நீதிமன்றம் செல்லுகின்றது. நீதிமன்றமும் மேற்குறித்த மேற்கோள்களை காட்டி அந்த குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது. இந்த விவகாரம் தான் அங்கு நடந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது குறித்த தொகுதியிலே கரி ஆனந்த சங்கரி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. சாதாரணமாக அங்கு இவ்வாறான நடைமுறை இலங்கையருக்கு மட்டுமல்ல, பல நாடுகளில் இருந்து கனடாவிலே அகதி தஞ்சம் கோருகின்றவர்களுக்கு இந்த கடிதங்கள் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இருப்பதாகவும், குடும்ப இணைவு அல்லது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த கடிதம் ஒருபோதும் பரிந்துரையோ அல்லது கட்டளையோ இடுகின்ற விதத்தில் அந்த கடிதம் யாரும் வழங்குவதில்லை, கரி ஆனந்த் சங்கரியும் வழங்கவில்லை என்றுதான் இப்போதைய தகவல் இருக்கின்றது.